ஹாய் ஹாய். ஃப்ரெண்ட்ஸ். ஏங்க ம். திருநெல்வேலி தூத்துக்குடியில ம். மாம்பழ சங்கம் மாப்பிள சங்கம்னு இருக்கு. அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது ஆங்கிலேயர் காலத்தோட வரலாறு இன்னமும் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஆங்கிலேயர் காலத்துல ரேனியஸ் அடிகளார்ன்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் இருந்திருந்தாரு. அந்த நேரம் மத மாற்றம் அதிகமா இருந்துகிட்டு இருக்க காலகட்டத்துல இந்துக்கள்ல ஒரு சமுதாயத்துக்காரங்க மட்டும் அதிக அளவுல மாறிக்கிட்டு இருந்தாங்க, மதம் மாறிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் ஏரல் பக்கத்துல இருக்க குரங்கணி முத்துமாலையம்மன் கோயில் திருவிழா வருஷந்தோறும் நடக்கிறது வழக்கம். ஆனா மத்த நாள் ஃபுல்லும் இங்க இருக்கிற அந்த மக்கள் இந்துல இருந்து கிறிஸ்தவத்துக்கு மாறின மக்கள் அந்த திருவிழாவுக்கு மட்டும் அங்க பார்த்து போயிருவாங்களாம். அப்ப அது எதுக்காக போறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாம ரொம்ப அதாவது ரேணியஸ் அடிகளுக்கு தெரியாத புதிராவே இருந்திருக்கு. அதாவது 6 நாள் நம்ம கூட இருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை இருக்காங்க. ஆனா திருவிழா வர்றப்ப மட்டும் ஒருத்தரும் காணாம போயிடுறாங்களே, என்ன ஏதுன்னு விவரத்தை கேட்கறப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதாவது இந்த குரங்கணி முத்துமாலையம்மன் கோயில் திருவிழா நாட்கள்ல தான் அந்த அவங்க வீட்டுல விதவையா இருப்பாங்கல்ல, கைம்பெண்ணு சொல்லுவாங்க. அதாவது சின்ன வயசுல பனை ஏறி கீழே விழுந்து விதவையானவங்க, அதே மாதிரி பாம்பு தேல் கடிச்சு இறந்த விதவையா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மறுமணம் முடிக்கிறதுக்காக மாப்பிள்ளை பார்ப்பாங்க. அந்த மாப்பிள்ளை பாக்குறதுக்கு பேரு தான் மாப்பிள்ளை சங்கம். அதாவது அந்த காலத்துல இந்த குரங்கணி முத்துமாலையம்மன் கோயில் திருவிழா நாட்கள்ல இரவு நேரங்கள்ல தாமிரபரணி ஆத்து கரை உட்கார்ந்து நிலவு வெளிச்சத்துல இந்த மாப்பிள்ளை பேசுற விஷயங்கள்லாம் பேசுறதால தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. அப்ப இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ரேணியஸ் அடிகளார் என்ன பண்ணலாம்னு பாக்குறப்பதான் திருநெல்வேலியில நூற்றாண்டு மண்டபம் பக்கத்துல இந்த மாம்பழ சங்கத்தை உருவாக்கியிருக்காரு. அதே மாதிரிதான் இந்த கிறிஸ்தவத்துல விதவையா இருக்கவங்களுக்கு மறுமணம் முடிக்கிறதுக்காக மாப்பிள்ளை பாக்குறதுக்கு பேர் தான் மாம்பழச்சங்கன்னு உருவாக்கியிருக்காரு. அதே நாள்தான், அதாவது குரங்கணி முத்துமாலையம்மன் கோயில்ல நடக்கிற அதே நாள்தான் இங்கேயும் இந்த மாம்பழச்சங்கம் நடக்கும். இந்த மாம்பழச்சங்கம் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியாங்க? ம். நான் மாம்பழ சங்கம் ஏதோ கொண்டாடுதாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் அதோட விவரம் நல்லா தெரியுது. மாப்பிள சங்கம் மாம்பழ சங்கம்னு. சரி, ஓகே. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.